திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இந்த நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக 27 குருமார்களுடைய ஆசிரியர் துதி. திருச்சிற்றம்பலம். அம்மா வேலர் செம்ம வாங்க. சிவாய நமங்கய்யா. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழி மிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதுமச் சேவடி போற்றி, கருவூர் தேவர் கழலினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காடா நம்பி கழல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேண்டாட்டடிகள் விரைகழல் போற்றி, திருவாலிய முதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவால வாயுடையார் நிழற்றாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றாள் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவ நாயனார் கழலினை போற்றி, பரண தேவ நாயனார் பொற்றாள் போற்றி, இனம் பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றாள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலமையா. திருமுறை ஆசிரியருடைய போற்றி வெளிநாட்டுல இருந்து ஒலிக்குது, நியூ ஜெர்சில இருந்து. வாழ்க வாழ்க. அடுத்து திருக்கணவன் பிறப்பித்தார் அருட்பருகு தனிக்கடலம். சிவாயம். பெருவான் பேரானந்த அருட்பருகு தனிக்கடலம். சரி. அருட்பருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம். 12:22 அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம், அன்பு செறி கடலுமாம் எலவும் ஓங்கும், பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற, புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய, இருள் நடுவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம், ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருள்கலைஞான கன்றும் அரசும் சென்று, செஞ்சடைவான் அவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. முதல்ல திருமுறை ஆசிரியர்கள் பெயரை சொல்லி திருக்கோயிலுக்கு சென்று அதுக்கப்புறம் திருக்கதவை திறப்பித்து திருப்பள்ளி எழுச்சி பாடுதல். சரிங்களா? வாழ்க வாழ்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாயிருக்க பெற்றேகாள், அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அகற்றாதே, திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்தே போதே சிவபுரத்து, திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே, திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவாய நம. திருப்பள்ளி
4வது பாட்டுங்க ஐயா. ஆ, இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இன்றைய சிகாரத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டா, நியூ ஜெர்சில இருந்து திருமுறை ஆசிரியர்கள் போற்றி ஊரப்பகல்ல இருந்து திருக்கோயிலுக்கு போய் கதவை திறக்கிறது, நாகைக்காரவனத்துல இருந்து திருப்பள்ளி எழுச்சி. வாழ்க வாழ்க வாழ்க. இப்போது நாம் இன்றைய 144வது நாள், 154வது நாளாக இல்லையா? 150 இல்ல 164 மாட்டு பொங்கல்ல இருந்து எனக்கு 164வது நாளாக 4ஆம் திருமுறை 71வது திருப்பதிகம் திரு நாகைக்காரவணம். ஐயா உங்க ஊர் தானயா? திருநாகைக்காரவணம் தானயா? ஆமாங்க ஆமாங்க. வாழ்க வாழ்க. நாகைக்காரவணம் பண் வந்து திருநேரிசை, இராப்பண் 4ஆக நாழிகை 41:15 இருந்து 45, மணி வந்து இரவு 10:30 12, ராகம் வந்து நவரோஸ் ராகம். இது காவிரியினுடைய வடகரையிலே உள்ள 82வது தலமாக தஞ்சை நாகூர் பகுதியில் அமைந்துள்ளது. பெருமான் காயாரோகணர், அம்பாள் வந்து நீலாயுதாட்சி. கரெக்டாயா? ஐயா சொன்னது அங்க கோயில் இருக்குது. கரெக்டாக சரிதாங்க சரிதாங்க. பெரிய புராண பாடல் 291. நீங்க அடிக்கடி அங்க போறீங்காரால. நன்றி. காயாரோகண பெருமான நீலாயதாட்சியம், பெரிய புராண பாடல் 291. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். ஆதிசேடன் பூசித்தலால் நாகை என்றும் புண்டரீக முனிவரின் உடம்பான காயத்தை தமது திருமேனியில் இறைவன் ஆரோகணம் ஏற்றுக்கொள்ளுதல் செய்து கொண்டதால் காயாரோகணம் என்றும் அது மருவி காரோணமாயிற்று. ஆக திருநாகை காரோணம் என்ற பதியை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 291. திருச்சிற்றம்பலம். எங்க காஞ்சில இருந்து தாமராயாவும் போய் தன வழிபட்டுங்கிறாரு அங்க. வாழ்க வாழ்க. ஆமாங்கய்யா. சோலை மறை காட்டமர்ந்தருளும் சோதி அருள் பெற்று அகன்று போய் வேலை விடும் உண்டவர் வீழி மிளலை மீண்டும் செல்வன் என ஞாலம் நிகழ்ந்த நாகை காரோணம் பிறவும் தாம் பணிந்து சாலுமொழி வன் தமிழ் பாடி தலைவர் மிளலை வந்தடைந்தார். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தை நாகைக்காரன், இந்த பதிகத்தை சாலுமொழி வன்தமிழ் என்று குறிப்பிடுகிறார் சேக்கிழார் பரம். ஐயா முதல் பட தாமரையா படிங்க, நீங்க அந்த தளத்துல இருக்கீங்க. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றுள சுற்றமென்னும் வினையுளே விழுந்தெழுந்தி வேதனை கிடமாகாதே கனையுமா கடல் சூழ்நாகை மண்ணு காரணத்தானை நினையுமா வல்லீராயில் உய்யலாம் நெஞ்சு நீரே நினையுமா வல்லீராயில் உய்யலாம் நெஞ்சு நீரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. குடும்பத்தை விட்டு அங்க போயிருக்காரு. மனைவி தாய் தந்தை மக்கள்லாம் வந்து வேதனைக்கு இடம்னா எப்போ நம்ம வந்து அதை சுமையா நினைச்சா அது வேதனை. ஆனால் அதே மனைவி தாய் மக்கள் எல்லாம் இறைவன் கொடுத்த கொடை என்று நினைத்தால் அந்த கொடையினாலே நாம் உய்யலாம் என்ற மாதிரி அந்த அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க.
வையனை வையமுண்ட வையனை சொல்லுங்க நீங்க தான் படிங்க படிங்க. வையனை வையம் உண்ட மாலங்கம் தோல்வேல் கொண்ட செய்யனை செய்ய போதில் திசைமுகன் சிரமொன்றேந்தும் கையனை கடல் சூழ்நாகை காரோணம் கோயில் கொண்ட ஐயனை நினைந்த நெஞ்சே அம்மனான் உய்ந்தவாறே ஐயனை நினைந்த நெஞ்சே அம்மனான் உய்ந்தவாறே. நாம் உய்வதற்கான வழி அந்த திருநாகை காரணத்து ஐயனை நினைதல் என்று நாவுக்கரச பெருமான் சொல்கிறார். வாழ்க வாழ்க. மூன்றாவது பாட்டு நிறுத்தனை நிமலன் பாட்டு நான் பாடுத்தோம் ஐயா. பாடுங்க பாடுங்க. தர்ஷன் நான் பாடுத்தோம் ஐயா. பாடுக்கலாம் பாடு தர்ஷன் பாடு. கண்ணுக்கு திருச்சிற்றம்பலம். நிறுத்தனை நீமலன் கண்ணை நீலம் மிக்க விருத்தனை வேத வித்தை விலை போர் மூல மான கருத்தனை காடல் சூழ் நாகை காரணோங்கு கோயில் கொண்ட ஒருதனை உணர்ந்த லாலல் நாம் உயர்ந்தவ நெஞ்சி நீரே. ஐயா. ஒருத்தனை உணர்தலானாம் உய்ந்தவா நெஞ்சே நெஞ்சே என்று அந்த காயாரோகண பெருமானாகிய ஒருத்தனை நினைக்க வேண்டும். எப்படி நினைத்தல்? விளை பொருளுக்கு மூலமாக, அதாவது நெல்லுக்கு வித்தாக சொல்லுதல் என்று சொல்வார்கள். அதுவே விருத்தனை வேத வித்தை, வேதங்களுக்கெல்லாம் மூலமாகி அந்த வேதம் என்ற 5 எழுத்துக்கு வித்தாக இருக்கிற ஓங்காரத்தை, அந்த ஓங்காரத்தை நினைத்தால் நாம் உய்யலாம். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்று ஆரம்பித்த திருவாசகா உய்யநெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்துட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. ஆனால் வேத வித்தாகிய ஓங்காரத்தை நினைத்தால் நாம் உய்யலாம். அந்த ஓங்காரத்தின் அடையாளமாக அந்த ஒருத்தன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 4வது நடராஜை அப்படிங்கிறீங்களா? மண்தனை இறந்து கொண்ட. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 4:71 4 நிறுத்த சரிங்க சிவாய. திருச்சிற்றம்பலம். மண்டனை இறந்து கொண்ட மாயனோட சுரர்வானோர் தென்திரை அடைய வந்த தீவிடம் தன்னை உண்ட கண்டனை கடல் சூழ்நாகை காரோணம் கோயில் கொண்ட அண்டனை நினைந்த நெஞ்சே அம்மனாம் உய்ந்தவாறே காரோணம் கோயில் கொண்ட அண்டனை நினைந்த நெஞ்சே அம்மனாம் உய்ந்தவாறே. நன்றிங்க ஐயா. காயாராவண பெருமானை அண்டனே என்று சொல்லி அந்த அண்ணன் என்ன பண்ணான்? அந்த அண்டன் தேவர்களும் அசுரர்களும் கடந்த பார்க்கடை எடுத்த நஞ்சை உண்டான். அதனாலே அவன் நீலகண்டனா இருக்கிறான். அதனால அந்த அம்மாவுக்கு பேர் நீலாயதாட்சி. வாழ்க வாழ்க. அடுத்து நிறை புனல் அணிந்த சென்னி. சாம்ப சிவையா வாங்க. 5வது பாட்டு. நன்றிங்க. நிறைபுணல் அணிந்த சென்னி நீ நில அரவம் சூடி மறையொலி பாடி ஆடல் மயானத்து மகிழ்ந்த மைந்தன் கரைமலி கடசூழ் நாகை காரோணங்கோயில் கொண்ட இறைவனை நாளும் ஏத்த இடும்பை போய் இன்பமாமே இறைவனை நாளும் ஏத்த இடும்பை போய் இன்பமாமே. நன்றிங்க.
காயாரோக பெருமான் ஆகிய இறைவனை நாம் நாளும் ஏத்தினால் என்ன பண்ண துன்பம் போகும், இன்பம் வரும். இன்பமே வரும், துன்பமே துடைத்து. வாழ்க வாழ்க. மெய்யனை கருங்கையானை, வெம்பனை கருங்கையானை. அடியேன் படிக்கிறேன். பாடுங்க. வெம்பனை கருங்கை யானை வெறுவ அன்று உரிவை போர்த்த கம்பனை காலார் காய்ந்த காலனை ஞாலம் ஏத்தும் உம்பனை உம்பர் கோணை நாகை காரோணம் மேய செம்பொனை நினைந்த நெஞ்சே திண்ணம் நாம் உயர்ந்தவாறே. செம்பொனை நினைந்த நெஞ்சே திண்ணம் நாம் உய்ந்தவாறே. காலனை காலாற் காய்ந்தவன் கடவுர் வீரட்டன்னு சொன்னல, இந்த இடத்துல கம்பனை காலற் காய்ந்த ஏகம்ப பெருமான் காலனை காய்ந்தான். அவன் எந்த பெயர்ல இருந்தாலும் அவன் காலால் காய்ந்தவன் தானே. ஆனா அங்க கடவுர் வீரட்டன் இருக்கிறான், இங்கே ஏகம்பனாயிருக்கான். கம்பனை காலாற் காய்ந்த என்ற கம்பன் என்ற சொல்ல காயாரோகண பெருமானுக்கு பயன்படுத்தி அந்த செம்போனை நினைந்த நெஞ்சே திண்ணமாம் உய்ந்தவாறே. அதனால அவன் செம்பொன்னா இருக்கிறான், அவனை நினைந்தால் நாம் உய்யலாம், திண்ணமாக உய்யலாம் என்று உறுதி தருகிறார் திருநாவுக்கரசர். வாழ்க வாழ்க வாழ்க. வெங்காடுங் காணத்தேழை. சிவாய நம. ஐயன் படிக்கையா. வெங்காடும் காணத்தேழை தன்னோடும் வேடனாய் சென்று அங்கமர் மலைந்து பார்த்ததற்கு ஆடு சரம் அருளி நானை மங்கை மாறாடல் ஓவா மண்ணு காரத்தோனை கங்காலும் பகலும் காணா பெற்று நாம் கழிந்தவாறே. கங்குலம் பகலும் காணா பெற்று நாம் கழித்தவாறே. திருச்சிற்றம்பலம். அர்ஜுனுக்கு பாசுபதம் என்றான், சும்மாவா கொடுத்தான்? இல்ல, அவனோடு வேட வடிவிலே சென்று போரிட்டு கொடுத்தான் என்று சொல்கிறார். அங்கமரு மலைந்து பார்த்தற்கு அடுசாரம் அருளினான் என ராமாயண கதை இங்க பேசுறார். அர்ஜுனன் சும்மா பாசுவதம் கொடுத்துள்ள, அவனுக்கு வேடனுக்கு வேடனாய் நின்று போரிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாசுவதத்தை கொடுத்தான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அவனை கங்குல் அப்படியான அந்த காயாரோகண படை கங்குலும் பகலும் காண பெற்று நாம் கழித்தவாறே. அவனை இரவும் பகலுமாக தொழுதால், காலையில தொழுதால் துன்பம் போகும், மாலையில தொழுதால் இன்பம் வரும் என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. செட்டினார் புறங்கள் மூன்றும். வந்தவாசி செண்பகவல்லி அம்மாவாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். தெற்றினார் புறங்கள் மூன்றும் தீயினில் விழவோரம்பால் செற்றவென் சிலையர் வஞ்சர் சிந்தையுள் சேர்வு இலாதார் கற்றவர் பயிலும் நாகை காரோனும் கருதி ஏத்த பெற்றவர் பிறந்தார் மற்றும் பிறந்தவர் பிறந்திலரே. பெற்றவர் பிறந்தார் மற்றும் பிறந்தவர் பிறந்திலரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கற்றார் பயிலும் நாகை காரோணம் என்று சொல்லி நம்ம நம்முடைய இப்ப நம்ம கண்ணெதிரில் வாழ்ந்த கற்றவர் மும்மொழி கொண்டலா இருக்கிற மறைமலை அடிகள்னு சொல்லுவாங்க. அவர் அந்த ஊரை சேர்ந்தவர். அதனால கற்றவர் பயிலும் நாகை காரோணம், அவரை பெற்றவர் பிறந்தார் மற்ற பிறந்தவர் பிறந்திலாரே. ஆனா அந்த தலத்திலே பிறந்தால் என்னவும் அவர்களுக்கு அடுத்த பிறவி இல்லை என்று சொல்கிற மாதிரி அந்த பாடலை அமைத்திருக்கிறார். காயாரோகண பெருமான் இரவாத இன்ப அன்பு தருவான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கருமலை கடல் சூழ்நாக. வேலரசி அம்மாவாங்க. கருமலி கடல் சூழ்நாகை காரோண கமல பாத தொருவிரல் நுதிக்கு நில்லா தொண்டிரர் அரக்கனுக்கான் இருதிர மங்கை மாறோர் எம்பிரான் செம்போனாகன் திருவடி தரித்து நிற்க திண்ணம் நாம் உய்ந்தவாறே. திருச்சிற்றம்பலம். காயாரோகண பெருமானை சென்று வணங்கி அவனுடைய திருவடியை நாம் தரித்து கொண்டால் நாம் திண்ணமாக உய்யலாம் என்று உறுதிமொழி சொல்கிற பாடலாக அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க.
அடுத்து 72வது நான்காம் திருமுறையில 72வது பதிகம் திரு இன்னம்பர். இதுவும் திருநேரிசை. இராப்பண் 4, நாழிகை 41:15 45, மணி இரவு 10:30 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடத்தக்கது. காவிரியினுடைய வடகரையிலே 45வது தலமாக கும்பகோணம் திருவையாறு சாலையில் இருக்குது. பெருமான் எழுத்தறிநாதர், அம்பாள் புறவம் கமிழ் குழலான். நல்ல அருமையான பேர் இது. இப்ப அதை சுகந்த குந்தளாம்பிகள் மாற்றி வச்சுக்கிறாங்க. அது குறவம் கமிழ் குழலான். வாழ்க வாழ்க. திருமுறை பாடல் இதுக்கு திருநாவுக்கரசு நாயனார் பாடத்துல 300வது பாட்டு. நன்றிங்க. இன்னம்பர் இடம் சேக்கிழார் பிரான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 300. திருச்சிற்றம்பலம். தலையின் மயிலை பறித்துண்ணும் சாதி அமணர் மறைத்தாலும் நிலையிலாதார் நிலையினால் மறிக்க ஒண்ணுமோ என்னும் விலையில் வாய்மை குறுந்தொகைகள் விளம்பி புறம்போந்தங்கமர்ந்தே இலைகொள் சூழ படையார் சேர் இடங்கள் பிறவும் தொழ அணைவார். நன்றிங்க. அந்த நாவுக்கரச பெருமான் அந்த பழையாறை வடதளி சென்று அங்கே உண்ணாவிரதம் இருந்து அதுக்கப்புறம் பெருமானை வெளிப்பட செய்து வழிபட்ட பிறகு அங்க சுற்றி உள்ள பல கோயில்களை வணங்கினார். அதிலே இன்னம்பரம் ஒன்று என்று சீக்கிய சேர்ந்த உரையில் எழுதியிருப்பார். பழையாறை வடதளி தொடர்ந்த பிறகு இன்னம்பரை வணங்கினார் என்று அந்த வரலாறு. வாழ்க. விண்ணவர் மகுட கோடி மிடைந்த சேவடியார் போலும் பெண்ணொரு பாகர் போலும் பேடலி ஆணர் போலும் வண்ணமால் அயனும் காண மால்வரை பெரியர் போலும் எண்ணொரு அநேகர் போலும் இன்னம்பர் ஈசனாரே. எண்ணொரு அநேகர் போலும் இன்னம்பர் ஈசனாரே. பெருமான் ஒருவன் தான். அவனை ஏகன் என்று சொன்னாலும் அவனே அநேகனாக இருக்கிறான். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அதே கருத்தை சொல்ற மாதிரி இங்க எண்ணூறு அநேகர் போலும் என்ற சொல்லாலே இன்னம்பர்ல இருக்கிற அந்த எழுத்தறிஞனை குறிக்கிறார். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு பன்னிய முனுசாமி ஐயா வாங்க. அனைத்து அடியார் பெருமக்களும் வணங்குகிறேன். நன்றி. பன்னிய மறையர் போலும் பாம்பரை உடையர் போலும் துண்ணிய சடையர் போலும் தூமதி மத்தர் போலும் மன்னிய மழுவர் போலும் மாதிட மகிழ்வர் போலும் எண்ணையும் உடையர் போலும் இன்னம்பர் ஈசனாரே. நன்றி ஐயா. பெருமான் தன்னுடைய உடைமை பொருளாக பல பொருளை வைத்திருக்கிறான். அதிலே என்னையும் வைத்திருக்கிறான். என்னையும் உடையர் போலும் இன்னம்பர் ஈசனாரே. பெருமான் மேல அன்பு செலுத்தினால் அவன் என்னையும் ஒரு பொருளாக வைத்து நமக்கு அருள் செய்வான் என்று. வாழ்க வாழ்க. மரியொரு கையர் போலும். லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா. திருச்சிற்றம்பலம். மரியொரு கையர் போலும் மாதுமை உடையர் போலும் பரிதலை பிறவி நீக்கி பணிகொல வல்லர் போலும் பரிதல பிறவி நீக்கி பணிகொல வல்லர் போலும் செறிவுடை அங்க மாலை சேர்த்திரு உருவ போலும் எரிபுணர் சடையர் போலும் இன்னம்பர் ஈசனாரே. எரிபுணர் சடையர் போலும் இன்னம்பர் ஈசனாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. எரிபுணல் சடையர் போலும் என்று புனல் என்பது கங்கை. அதனால கங்கையை தடையிலே சுமந்திருக்கிற கங்காதரனாக திகழ்கிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க. விடமலி கண்டர் போலும். சிவாய நமக. திருச்சிற்றம். விடமலி கண்டர் போலும்
வேள்வியை அழிப்பர் போலும் கடவுள் நல்விடையர் போலும் காலனை காய்வர் போலும் கடமலி அளவர் போலும் பாய்வுளி தோழர் போலும் இடர் களைந்து அலைவர் அருள்வர் போலும் இன்னம்பர் ஈசனாரே இடர் களைந்து அருள்வர் போலும் இன்னம்பர் ஈசனாரே. திருச்சிட்டம்பலம். சிவாயம்மையா. நன்றி ஐயா. காலை எழுந்து தொழுவாதங்கள் கவலை களையாய் கரை கண்டன சுந்தரமூர்த்தி பாடற. அது மாதிரி என்னுடைய இடர்களை களைந்து அருள்வர் இன்னம்பர் ஈசன் என்று நாவுக்கர் சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அழிமலர் கொன்றை தொன்று. சங்கர் ஐயா வாங்க. சங்கர். 5வது பாட்டு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஹலோ, சொல்லுங்க ஐயா. அலிமலர் கொன்றை துன்றும் அவிர்சடை உடையர் போலும் களிமயிர் சாயலோடும் காமனை விழிப்பர் போலும் வெளிவெளர் உருவர் போலும் வெண்பொடி பணிவர் போலும் எளியவர் அடியர்க்கென்றும் இன்னம்பர் ஈசனாரே. எளியவர் அடியர்க்கென்றும் இன்னம்பர் ஈசனாரே. திருச்சிற்றம்பலம். அவன் தேவர்களுக்காக வயடாக்கிறான், ஆனால் அடியர்களுக்கு எளியரா இருக்கிறான். எளியவர் அடியர்க்கு என்றும் இன்னம்பர் ஈசனாரே. அவன் எளிமையான பொருளாக இருக்கிறான். அடியார்களுக்கு எளிமை பொருள். வாழ்க வாழ்க. கணையவர் சிலையர் போலும். சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். கணையம சிலையர் போலும் கரியுரி உடையர் போலும் துணையம பெண்ணர் போலும் தூமணி குன்றல் போலும் அணையுடை அடியர் கூடி அன்பொரு மலர்கள் தூவும் அணையுடை அடியர் கூடி அன்பொரு மலர்கள் தூவும் இணையடி உடையர் போலும் இன்னம்பரீசனாரே. திருச்சிற்றம்பலம். கோயிலுக்கு போனா பெருமானை எப்படி வழிபட வேண்டும்? அடியவர் கூடி அன்போடு மலர்கள் தூவ வேண்டும். அப்போ அதற்கான இணையடி வைத்திருக்கிறார். அதனால அடியவர் அன்போடு மலர்கள் தூவும் இணையடி உடையார். அது நான் மட்டும்தான் செய்வேன், நீங்களாம் தூரம்னு வேடிக்கை பாருங்கன்னு சொல்றது இந்த கால வழக்கமா போயிடுச்சு. அதுவும் தமிழ்நாட்டுல தான். ஆனால் பெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்றால் அடியவர் கூடி அன்போடு மலர்கள் தூவ வேண்டும். இப்ப இந்த ஆகம முறைப்படி வழிபாடு செய்யாத இடத்த மற்ற இடத்துல எங்கன்னா காட்டுலயும் கழனிலையும் சிவலிங்கம் கிடைச்சா அந்த சிவலிங்கத்தை எடுத்து ஒரு டென்ட்டை போட்டு எல்லாருமா சேர்ந்து மலர் தூவி வழிபடுறோம் அல்லவா? அதுதான் நம்முடைய பண்டைய வழிபாடு. அதை தான் அவர் சொல்றார். அடியவர் கூடி அன்போடு மலர்கள் தூவும் இணையடி உடையர் போலும். இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டுல எல்லா கோயிலும் வர வேண்டும். நாவுக்கரசருடைய வாக்கு 7ஆம் நூற்றாண்டுல. ஏன் அந்த நேரம் மாறி போச்சுன்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை என்ன பண்ணோம், அது சரிப்படுறதுக்கு முயற்சி பண்ணோம். வாழ்க வாழ்க. அதுக்கான முயற்சிகளை யாருமே எடுக்கல, ஏன்னு தெரியல. வாழ்க. பொறுப்பமர் புயத்தர் போலும். பொறுப்பமர் புயத்தர் போலும் புனலடி சடையர் போலும் மறுப்பில வாய்மை தாங்கு மார்பின் வெண்ணூலர் போலும் உருத்திர மூர்த்தி போலும் உணர்விலார் புறங்கள் மூன்றும் எரித்திடு சிலையர் போலும்
இன்னம்பரீசனாரே. சிவாய நம. இன்னம்பர் பெருமான் உருத்தர மூர்த்தியார் இருந்து முப்புறமாவது மும்மலக்கால் என்று நம்முடைய 3 மலங்களையும் சரி செய்வதற்காக அவன் இருக்கிறான். எரித்திடு சிலையராக இருக்கிறான். அந்த முப்புறங்களை எரித்திடு சிலையாக இருந்து மும்மல காரியங்களை செய்யும் உருத்தர மூர்த்தி. வாழ்க வாழ்க. காடிடம் உடையர் போலும். திலகவதி அம்மா வாங்க. ஐயா வருவாங்க ஐயா. அடுத்தது கணபதி ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். காடிடம் உடையர் போலும் கடிகுரல் விழியர் போலும் வேடுருடையர் போலும் வெண்மதி கொழுந்தர் போலும் கோடலர் வன்னி தும்பை கொக்கிரகு அலர்ந்த கொன்றை கோடலர் வன்னி தும்பை கொக்கிரகு அலர்ந்த கொன்றை ஏடமர் தடையர் போலும் இன்னம்பரீசனாரே. ஏடமர் தடையர் போலும் இன்னம்பரீசனாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நன்றி. இன்னம்பரீசனாராகிய எழுத்தருநாதர் என்ன பண்றாரு? வன்னி தும்பை கொன்றை முதலியவற்றெல்லாம் சடையிலே தாங்கியிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. காரிடு விடத்தை உண்ட. 9வது பாட்டு. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. நமச்சிவாயம். சிவாய சித்தம்பலம். ஐயா பெருமாக்களை பாதி பூஜ்யம் 10 ரூபாய் ரூபாதீபம். வாங்க. 4:72:9. ஆடிடை விடத்தை உண்ட நேருடை ஒருவர் மூவரும் நிலப்பிலை அழியர் மூவரும் ஆருடை தலைவகை அழிய சுண்டர் போலும் நேருடை பழியர் மூவரும் இன்னம்பர் எத்தனாரே என்றுவை பொழியர் மூவரும் என்னம்பர் எத்தனாரே. அது கிட்டமா டைம்ல போய் வந்துருது. போறாரு அவர் ட்ரெயின்ல. ட்ரெயின்ல போறாரு அவர். ரயில்ல போயின்னு இருக்காரு. முடிச்சா? ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு அவரு சொன்னாரு. அப்படியா? சரி சரி சரி. ஏரோடை கொடி முடிச்சிட்டாரா? முடிச்சாரு. சரி சரி. பாருடை தலைகளேந்தி பலி தெரிந்து உண்பர் போலும் என்று பெருமான் பிரம்ம கபாலத்தை ஏந்தி நம்முடைய ஆணவத்தை சேர்க்கிறான். அவன் ஏருடை கொடியனாக அறத்தையே கொடியாக பிடித்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். ஆர்த்தடு இலங்கை கோனை. பரமேஸ்வரியம்மா வாங்க. சிவாய நம ஐயா. ஐயா 9வது பாடலுங்களா ஐயா? 10வது பாட்டுமா? ஆர்த்தட இலங்கை 4:72:10. சிவாய நம்பர்ல இலங்கை கோனை பாடுமா? சிவாயினம். ஆர்த்து எழும் இலங்கை கோனை அறுவரை அடற்பர் போலும் பார்த்தனொடு அமரர் பொருது படை கொடுத்து அருள்வர் போலும் தீர்த்தமாம் கங்கை தன்னை திருசடை வைப்பர் போலும் ஏத்தையே உலகும் வைத்தார் இன்னம்ப
ஈசனாரே ஏத்த ஏழ் உலகும் வைத்தார் இந்நம்பர் ஈசனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமானை ஏற்றுவதற்காக அவன் என்ன பண்ணான்? அதனுடைய அடையாளமாக 7 உலகையும் வைத்தான். அதனால இயற்கை தான் கடவுள். இருநிறனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாய் என்று 7 உலகை வைத்தான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 73வது பதிகம் திருச்சேரை. இது பண்பந்து திருநேரிசை இராப்பண் 4ஆக நாழிகை 41 கலந்து 45க்குள்ள மணி 22 இரவு 10 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடப்பட்டது. காவியினுடைய தென்கரையிலே 95வது தலமாக திருவாரூர் கும்பகோணம் குடவாசல் வழியாக இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் சேரையிலே செந்நெறியப்பர், அம்பாள் ஞானவல்லி என்று இருக்கிறது. இங்க இதற்கான பெரிய புராண பாடல் 216 4 தென் திருச்சேரை. நன்றிங்க. 216. நன்றிங்க. திருச்சேரை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 216. நாளூர் தென் திருச்சேரை குடவாயில் நரையூர் சேர் பாலூரும் இன்மொழியால் பாகனார் கடல் பரவி மேல் ஊர்தி விடை கொடியார் மேவும் இடம் பல பாடி சேலூர் தன் பனை சூழ்ந்த தென் திருவாஞ்சியம் அணைந்தார். நன்றிங்க. அப்ப திருச்சேரையில இருந்து பெருமான் என்ன பண்ணாரு? அந்த பெருமானுடைய கடல் பரவி வேறு பல தலங்களை எல்லாம் செய்து வழிபட்டார். அங்கே சொல்கிற போது பாலூரும் இன்மொழியாள் பாகன் என்று அங்க இருக்கிற அந்த ஞானவல்லியை இன்மொழியாள் என்று பாடுகிறார். வாழ்க. பெருந்திரு இமவான் பெற்ற பெண் கொடி பிரிந்த பின்னை வருந்துவான் தவங்கள் செய்ய மாமணம் புணர்ந்து பின்னும் அருந்திரு மேனி தன்பால் அங்கொரு பாகமாக திருந்திட வைத்தார் சேரை செந்நெறி செல்வனாரே. திருந்திட வைத்தார் சேரை செந்நெறி செல்வனாரே. தக்கையாகம் புரிந்த போது தாட்சாயணியாக என்ன பண்ணார்? பெருமானிடத்திலிருந்து பிரிந்து சென்றார். பிரிந்து சென்ற அவர் பின்னாலே பெருமானை நோக்கி தவம் செய்து மீண்டும் அவரை திருமணம் புரிந்து கொண்டார் என்ற புராண செய்திகளை கூறுகிற பாடல். வாழ்க வாழ்க. ஓர்ந்துள வாறு நோக்கி பாடி சித்ரா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் நினைக்கிறேன் சாமி. திருச்சிற்றம்பலம். ஓர்த்துளவாறு நோக்கி உண்மையை உணரா கொண்ட வார்த்தையை மெய்யென்றெண்ணி மைக்கில் வீழ்ந்தழுந்து வேனை பேர்த்தனை ஆளா கொண்டு பிறவிவான் பிணிகள் எல்லாம் தீர்த்தருள் செய்தார் சேரை செந்நெறி செல்வனாரே. தீர்த்தருள் செய்தார் சேரை செந்நெறி செல்வனாரே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலங்கய்யா. உலகுக்கெல்லாம் அறத்தை உபதேசிக்க என்று சொன்னருடைய சமணருடைய வார்த்தையை மெய்யென்று போனேன். ஆனால் அவர்கள் பொய் என்று தெரிந்தது. எப்ப சூளை நோய் வந்த போது அது அவர்களால் தீர்க்க முடியவில்லை. மந்திர நீர் தெளிக்கிறேன்னு சொல்லி அந்த நோயை அவர்களால் தீர்க்க முடியவில்லை. பெருமாள் கடைசியில யார் தீர்த்தது? அக்காவுடைய எண்ணத்தினால அக்கா திருநீர் கொடுத்து அதை தீர்த்தார். அதனாலே என்னுடைய பிறவிவான் பிணிகளெல்லாம் தீர்த்தருள் செய்வது யாரு? சேரை செந்நெறி செல்வன் என்று தர்மசேனர் பட்டம் பெற்ற சமண மதம் அல்ல என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. ஒன்றிய தவத்து சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள். எத்தனாவது பாட்டு ஐயா? 4:73 திருச்சிற்றம்பலம். ஒன்றிய தவத்தின் மண்ணே உடையனாய் உழப்பில் காலம் நின்று தம் கடல்கள் ஏத்தும்
நீல் சிலை விசயனுக்கு வென்றிக்குள் வேடனாகி விரும்பி வெங்கணக்கத்து சென்றருள் செய்த சேற்றை செந்நெறி செல்வனாரே வென்றிக்குள் வேடனாகி விரும்பி வெங்கானகத்து சென்றருள் செய்த சேற்றை சிறு செந்நெறி செல்வனாரே. திருச்சிற்றம்பலம். அப்ப அந்த விசயன் என்று சொல்கிற அந்த அர்ஜுனன் என்ன பண்ணார்? அவரை பாசுபதம் வேண்டி தவம் செய்தான். அப்போது வேடனாய் சென்று அவனோடு போரிட்டு அதற்கு பிறகு அந்த பாசுபதத்தை தந்தார் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அஞ்சையும் அடக்கி ஆற்ற. போரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. அஞ்சையும் அடக்கி ஆற்றல் உடையனாய் அநேக காலம் வஞ்சமில் தவத்துள் நின்று மன்னிய பகிரதற்கு வெஞ்சின முகங்களாகி விசையொடு பாயும் கங்கை செஞ்சடை ஏற்றார் சேரை செந்நெறி செல்வனாரே வெஞ்சின முகங்களாகி விசையொடு பாயும் கங்கை செஞ்சடை ஏற்றார் சேரை செந்நெறி செல்வனாரே. நன்றி ஐயா. ஆகாய கங்கை என்று கங்கை மேலே இருந்து வேகமாக பாய்ந்த போது அது இந்த உலகத்தை அழித்து விடுமோ என்ற எண்ணத்திலே பகீரதன் தவமிருந்து வேண்ட அதை தன்னுடைய தலையிலே சிரத்திலே ஏற்றுக்கொண்டான். அதனால அந்த பகீரதன் செய்திய மன்னிய பகீரதற்கு அவனுடைய தவத்துக்கேற்ப பகீரதன் தவத்துக்கேற்ப அதை ஏற்றுக்கொண்டு கங்காதரனானான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து நிறைந்தமா மணலை கூப்பி. பத்மாவதி அம்மா. அஞ்சாவது பத்மாவதி. 4:73. சிவாய நம. 4:73 வாங்க. நிரந்தர மாமாலை கூப்பி நேசமோடு ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்ட கண்டு கருத்தன் தன் தாதை தாலை எரித்தாமானிக்கு அப்போதே எழில் கொல சண்டீசன் என்ன சிறந்த பேரு அளித்தார் சேரை செந்நேரி செல்வனாரே சிறந்த பேரு அளித்தார் சேரை செந்நெறி செல்வனாரே. திருச்சிற்றம்பலம். மன்னியாற்றங்கரையில வெண்மலையை கூப்பி பெருமானுக்கு அந்த ஆவின் பாலை ஊற்றியவர் விசார சருமர். அந்த விசார சருமருக்கு அந்த தாதையை தாளர வீசியதால அவனுக்கு சண்டீசன் என்ற பெயரை தந்தவர் சிவபெருமான் என்பதைத்தான் இங்கே எழில்கொள் சண்டீசன் என்ன சிறந்த பேரு அளித்தார். அப்ப சண்டீச பேர் என்பது இறைவன் தந்த திருநாமம் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. விரித்த பல் கதிர்கள் சூலம். கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். விரித்த பல் கதிர்கொள் சூளம் வெடிபடு தமரும் கங்கை தரித்ததோர் கோல காலம் பைரவனாகி பைரவன் ஆகி வைரவ வேட வைரவ கோலம் உரிந்துமை யஞ்சம் கண்டு ஒண்டிரு மணிய வாய் விளச்ச வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை செந்நெறி செல்வனாரே சிரித்தருள் செய்தார் சேரை செந்நெறி செல்வனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அதாவது அவன் பேர் கால பைரவன். முன்னாடி கால என்ற சொல்ல முன்னாடி இருக்குது. கால பைரவன் ஆக. ஆனா இப்ப அத பைரவர்லாம் சொல்லி இருக்கிறாங்க மாத்தி மாத்தி. ஆனால் பைரவர் கால பைரவர் என்பது அவருடைய வேடம். கால பைரவர் என்பது யானையை உரிப்பதற்காக அந்த தக்க யாகத்தில் அந்த யானை தன்னை நோக்கி வந்த போது
அந்த யானையின் தோலை உரிப்பதற்காக கொண்ட கோலம் பைரவ கோலம். அந்த பைரவ கோலத்தை தான் இவங்க பைரவர் மாறி மாறி என்ன சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த ஆணை உரித்த செய்கை உரித்துமை உமை அஞ்ச கண்டு என்ன பண்ணாரு, மணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் என்று பெருமான் நீ பயப்படாதே என்று தன்னுடைய சிரிப்பின் மூலமாக அம்மையின் அச்சத்தை போக்கினார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. கற்று முன் இமையோர் நின்று. செல்வம் அம்மா செல்வம். சுற்றுமுன் இமையோர் நின்று தொழுது மலர்கள் தூவி மற்ற எமை உயர்கொள் என்ன மண்ணுவான் புறங்கள் மூன்றும் உற்று ஒரு நொடியின் முன்னும் ஒள்ளழல் வாயின் வீழ செற்றருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. உற்றொரு நொடியின் முன்னும் ஒள்ளழல் வாயின் வீழ செற்ற அருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. திருச்சிற்றம்பலம். முப்புறங்களை எரித்தது அந்த 3 அசுரர்களை அழிப்பதற்கல்ல, நம்முடைய மும்மலங்களை கரைவதற்காக. அதனால முப்புறமாவது மும்மல காரியம்னு திருமந்திரம் சொன்னாரு. அந்த பாட்டை நினைவுபடுத்தாரு. மற்றமை உய்யக்கொள்ள மன்னுவான் புறங்கள் மூன்றும் உற்றொரு நொடியின் முன்னே விழச் செய்தார். நான் மும்மல காரியம் அடைவதற்காக பெருமான் முப்புறங்களை இருத்த செயலை செய்தான் என்று நாம் உய்வதற்கு ஆன்மாக்கள் உய்வதற்காக செய்யப்பட்ட செயல். இது அழிவு பொருள் அல்ல, ஆக்க பொருள் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. முந்திய உலகம் அல்ல. சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். முந்தியுலகம் எல்லாம் படைத்தவன் மாலினோடும் எந்த நீ நாதனே என் இறைஞ்சி நின்றேத்தல் செய்ய அந்தமில் சோதி தன்னை அடிமுடி அறியா வண்ணம் செந்தலானார் சேரை சென்னரி செல்வனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. திருமாலம் பிரமனும் அடிமுடி தெரிய போது அவன் செந்தழலாய் நின்றான். அப்படி செந்தழல் நின்றான் அண்ணாமலை பெருமான். அவன் சேரை சென்னரி செல்வனாக இருக்கிறான் என்று அண்ணாமலையாரை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. ஒருவரும் நிகரில்லாத. தமிழரசி அம்மா வாங்க. தமிழரசி. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. ஒருவரும் நிகரில்லாத ஒன் திரள் அரக்கன் ஓடி பெருவரை எடுத்த தின்தோல் பிறங்கிய முடிகள் இற்று மருவியம் பெருமான் என்ன மலரடி மெல்ல வாங்கி திருவருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஆக பெருவரை எடுத்த தென்தோள் பிறங்கிய அந்த முடிகளிற்று என்று ராவணனை பற்றிய செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து இன்னொரு பதிவு படிச்சலாமையா? 474வது பொது பதிகம் என்று போட்டிருக்கும். பெருமானுடைய நினைந்த தேரிசை. இந்த பதிகம் பாடப்பட்ட இடம் இது திருப்புகலூர். அந்த திருப்புகலூர்ல இருக்கிற போது அவர் பாடின பாட்டு. ஆனா அதை நினைந்த நெஞ்சம்னு சொல்லி அந்த புகழூர் பேர் அதுல வரலன்றனால அது பொதுன்னு சொல்லி போட்டு விட்டாங்க. அதனால இதுவும் திருநேரிசை. இராப்பண் 4 நாழிகை 41:45 இரவு 10:30 12 மணிக்குள்ள அந்த நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. இந்த திருப்புகலூர் தலம் காவினுடைய தென்கரையிலே 75வது தலமாக தஞ்சை நன்னிலம் நாகப்பட்டினம் சாலையில் இருக்கிறது. பெருமான் கோணப்பெறான், அம்பாள் கருந்தார் குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் 413. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திரு புகழூரிடம் சுட்டி செக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை 413. பொய்கை சோழ் பூம் புகழூர் புனிதர் மலர் தாள் வணங்கி
நையும் அறிவைனோடும் நாள்தோறும் திருமுன்றில் கை கலந்த திருத்தொண்டு செய்து பெறும் காதல் உடன் வைகு நாள் என் இறந்த வன் தமிழ் மாலைகள் மொழிவார். நன்றிங்க. பெருமான் தன்னுடைய திருநாவுக்கரசனான தன்னுடைய தலப்பயணத்தின் இறுதியாக அங்க திருப்பூரில் சென்று உழவாரப்பணி செய்து அங்கே இருக்கிற அங்கே இருக்கின்ற போது எண்ணிறந்த தமிழ் மாலைகள் பாடினார். அப்படி எண்ணிறந்த தமிழ் மாலையில ஒரு சொல்ல வச்சு ஒரு மாதிரி பாடினார். அதெல்லாம் மொத்தத்தை சேர்த்து அவங்க பொதுன்னு சேர்த்து விட்டாங்க. அதனால இங்கே ஒரு பாட்டிலையும் முடியும் போது நினைந்தவாறே என்று பெருமானை நின்னாவார் பிறர் என்று நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் என்று சொல்லி பெருமானை நினைந்து பாடியனாலே இதற்கு நினைந்த திருநேரிசை என்றும் பொதுப்பதிகம் என்றும் பெயர் வைத்து விட்டார்கள். முத்தினை மணியை பொன்னை முழு முதற் பவளம் ஏய்க்கும் தொத்தினை வயிர மாலை கொழுந்தினை அமரர் சூடும் வித்தினை வேத வேள்வி கேள்வியை விளங்க நின்ற அத்தனை நினைந்த நெஞ்சே அழகிதா நினைந்தவாறே அத்தனை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாறே. பெருமான நாளும் நினைக்கணும். சில விசேஷ நாள் நினைப்பாங்க, சில பேர் பிறந்த நாள்ல நினைப்பாங்க. ஆனா இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற போது வயதான காலத்துல 50-60 வரை தன்னுடைய வாழ்க்கை கடமைகளை செய்யணும். அந்த காலத்துல அப்பவே ரிட்டையர்மெண்ட் வயசு 60 தான். அதனால 60 வயது தன்னுடைய வாழ்க்கையை கடமைகளை முடித்து விட்டு அதுக்கப்புறம் 60 வயதுல இது கொண்டாடுவாங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க? 60 வயசுல என்ன விழா செய்யுங்க? 60க்கு சஷ்டியப்த பூர்த்தி. ஐயா, சஷ்டியப்த பூர்த்தி யாருக்கும் புரியாத பாஷை அது. 60ல சஷ்டியப்த பூர்த்தி, 70 சொல்ல மாட்டாங்க ஐயா. அதுக்கப்புறம் 70ல சப்த ரிஷி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்ல, நம்முடைய தமிழ்ல ரொம்ப அழகா அதுக்கு பேர் வச்சாங்க. அதுல இந்த பாட்டு இருக்குது. முத்தினை மணியை பொன்னை முழு முதல் பவளமேக்கும் தொத்தினை வைரமாலை அப்படி என்று நம்முடைய பிறந்த நாட்களை எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு ஏற்கனவே நான் மாணிக்கவாசகர் பாடியிருக்கார். பொத்தையோன் சுவரு புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பைக்கூரை இத்தை மெய்யன கருதி இடக்கடல் சுழித்தலைப்படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழு ஜோதின்னு பாடியிருப்பார். அந்த செய்தி அப்படியே இங்க கொண்டாந்து முத்தினை மணியை பொன்னை முழு முதற் பவளமேக்கும் தொத்தினை வைரமாலை என்று பாடியிருக்கிறார். அப்ப நம்முடைய பண்டைய தமிழ் மரபுப்படி 60 வயதிலே செய்யப்படுவது மணி விழான்னு பேரு. 70ல பவள விழா, 80ல முத்து விழா, 90ல வைர விழா, 100ல மாணிக்க விழா. இந்த சொல்ல அத்தனையும் நான் சொன்ன இந்த திருவாசகத்துல இந்த திருநேரத்துல இருக்குது. அதெல்லாம் நாம மறந்துட்டு என்னமோ ஐயர் சொன்னாருன்ட்டு சஷ்டி புரியாத பாஷையில சஷ்டியத்தை போத்தி சப்தகிரி என்னன்னோ சொல்லி உட்காந்துக்கிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கொடை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழுஜோதி என்பதை 60லே வைர விழாக மணி விழாவாகவும், 70லே பவள விழாவாகவும், 80லே முத்து விழாவாகவும், 90ல வைர விழாவாகவும், 100ல மாணிக்க விழாவாகவும் அதை திருநெறி முறை சிவநெறி முறையில செய்யற ஒரு பழக்கம் உண்டு. அதுதான் இங்க முத்தினை மணியை பொன்னை முழு முதற் பவளமேக்கும் தொத்தினை வைரமாலை. அது செய்யுள் நடையாதுல கொஞ்சம் முன்ன பின்ன வந்துக்குது. ஆனால் அதை வரிசைப்படுத்துகிற போது 60லே மணி விழா, 70லே பவள விழா, 80ல முத்து விழா, 90ல வைர விழா, 100 ஆண்டு இருக்க போது அதுக்கு மாணிக்க விழான்னு பேரு. அத நம்ம அந்த மாதிரி முறைப்படி செய்யணும். அந்த மாதிரி விழாக்கள்லாம் செய்யற புண்ணியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நானும் பல பேருக்கு அந்த மணி விழா செய்திருக்கேன், பவள விழா செய்திருக்கேன், முத்து விழா இருக்கேன், வைர விழா செய்திருக்கேன். ஆனா மாணிக்க விழா செய்யற புண்ணியம் எனக்கு கிடைக்காம போச்சு. வாழ்க வாழ்க. 100ஆண்டு விழால மாணிக்க விழா. நேற்று ஒரு நண்பர் போன் பண்ணியிருந்தார். அப்ப அவர் என்னுடைய அலுவலக நண்பர். நேற்று திடீர்னு நான் 40 வருஷம் கழிச்சு போன் பண்ணார். என் கூட ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர்.
அவர் நடுவில் ரிட்டையர் இது டிரான்ஸ்ஃபர் இந்தியன் பேங்க் போயிட்டாரு. எங்களோட பேமஸ் பண்ணு. அவர் சொன்னா, ஐயா எங்க அப்பா வந்து 106 வயசு இருந்தாங்கய்யா, எங்க அம்மா 102 வயசு இருந்தாங்கயான்னு நேற்று தான் செய்தியை சொன்னார். அதனால நீங்க எங்க வீட்டுக்கு வரணையான்னு வேற கூப்பிட்டுருக்காரு. அவர் வந்து இதுல வந்து பிராமணா இருந்தாலும் நம்ம மேல ரொம்ப அன்புடையவர். ஆனா நீங்க வந்து பாக்கணையா, நீங்க இங்க ஒரு இடத்துல வைர விழா செய்ததை பார்த்தேன். ஆனா நீங்க வந்து எங்க அப்பா வந்து பாக்கணும். அவர் இப்ப காலமாயிட்டாங்க, அப்பா அம்மா காலமாயிட்டாங்க. இப்ப ரீசெண்டா தான் காலமாயிட்டாங்களா. ஆனா அவங்க 106 வயது வாழ்ந்தார் அவரு, அந்த பெரியவர். அந்த அம்மா வந்து 102 வயது இருந்தாங்களாம். இப்ப ஒரு போன ஆண்டு தான் என்னுடைய முகவரி கிடைக்காம நேற்று தான் அவரை போன் அவரை பிடிச்சி சொன்னாரு. போய் பார்க்கணும். அப்படி 100 ஆண்டு இருந்தால் அதற்கு மாணிக்க விழான்னு பேர். அதனால இதை நம்ம ஞாபகம் வச்சு திருமுறை நெறியில எல்லாம் இருக்கிறது. நம்ம அதெல்லாம் பழசெல்லாம் மறந்தே போயிட்டு அந்த வைதிக சடங்கு மூலமாக அவங்க சொல்லதை கேட்டு ஐயோ அது அவங்க சொன்னா வேத வாக்கியம் நம்ம என்ன பண்ண நம்பிடும். அவங்க நம்மள ரொம்ப நிறைய ஏமாத்தின்னு தெரியுறாங்க. பெருமானை அடியார்கள்லாம் கூடி மலர் தூவி வழிபட வேண்டும் என்றால் இல்ல நீ தூரம் கண்டி கொடுக்குறப்போ நான் தான் போடுவேன்னு சொல்லி அது என்ன பண்ணாங்க, தங்களுக்கு சுயமாக பயன்படுத்தி கொண்டு நம்மளை எல்லாம் தள்ளி நிக்க வச்சாங்க. எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. இதுக்காக யாருமே போராடவே இல்லை. ஏன் காசில போய் கும்பிடுறோம், ஏன் காஞ்சியில கும்பிடக்கூடாது? காசில செய்யற வழிபாட்டை காஞ்சியில செய்தா குறைஞ்சா போயிடுவோம். அதற்கான நம்ம கிட்ட அந்த விழிப்புணர்வு இல்லை. அதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கை சடங்குகளை எல்லாம் பல்வேறு விதமாக அவங்க சௌரியத்துக்கு மாத்திட்டாங்க. சஷ்டியப்த புத்தது எல்லாருக்கும் புரியுது. சஷ்டியப்த புத்ததான் மணி விழான்னு சொன்னா யாருக்காவது புரியுமா? இல்ல. 70ல பவள விழா, 80ல முத்து விழா, 90ல வைர விழா, அப்புறம் 100ல மாணிக்க விழா. வாழ்க வாழ்க வாழ்க. அந்த செய்தியை சொல்ற பாட்டு இதெல்லாம் நினைத்து பார்க்கணும். ஏன்னா இந்த பதிகமே நினைந்த திருநேரிசை. வாழ்க வாழ்க. 2வது பாட்டு முன்பனை உலகுக்கெல்லாம். தாமோதர ஐயா வாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். ஏங்க தாமரை அடுத்த வருஷம் ரிட்டையர் சொல்ல 60 வயசு முடிப்பா அவருக்கு நம்ம மணி விழா பண்ணுவோம் திருமுறை நேரில. முன்பனை உலகுக்கெல்லாம் மூர்த்தியை முனிகள் ஏத்தும் என்பனை இலங்கு சோதி இறைவனை அறிவை அஞ்ச பண்பனை தடக்கை வேள்வி களிற்றினை உரித்த எங்கள் அன்பனை நினைந்த நெஞ்சம் அழகிதாம் நினைந்தவாறே. அன்பனை நினைந்த நெஞ்சம் அழகிதாம் நினைந்தவாறே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி. அன்பனை நினைந்த நெஞ்சம். வாழ்க்கையில அதான் அன்புதான் முக்கியம். பெருமானிடத்துல எதையும் எதிர்பாராத நிலையில வழிபடுதல். ஆசையினால போய் அவன்கிட்ட போய் எனக்கு இத்த கூட அத்த கூடன்னு சொல்லி கொடுக்கலன்னா அவனை திட்டுறதை விட அன்பினாலே நீ எனக்கு எந்த என்னுடைய வினைக்கு ஏற்ற மாதிரி பயனை தருவாய். ஆனா நான் உன்னிடத்துல எதை எதிர்பார்க்கல. இடரு களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானாக்கு அன்பு அறாது என் நெஞ்சவர்க்கு என்று பெருமானை அப்படி வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் அவன் தானாக வந்து நமக்கு வேண்டியதை அவன் தானாக செய்வான். நானா போய் கேட்டா நான் கேட்டேன்ற ஆணவம் நிற்கும். ஆனால் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ என்று சொன்னால் அவன் அன்பனாக நின்று நமக்கு அருள் செய்வான். அன்பனை நினைந்த நெஞ்சே அழகிதான் நினைந்தவாறே. அன்பனை நினைந்தால் அந்த அழகே தனி அழகு என்பதை அழகிதான் நினைந்தவாறுன்னு நினைப்புக்கு ஒரு அழகை தருகிறார் திருநாவுக்கரசர். வாழ்க வாழ்க வாழ்க. கரும்பினும் இனியான் தன்னை. உமா அம்மா வாங்க. வாங்கம்மா. 74 474 4 மூணாவது பாட்டுமா. நினைந்த திருநேரிசை 474 மூணாவது பாட்டு. கரும்பினும் இனியான். கரும்பினும் இனியான். திருச்சிற்றம்பலம்.
கரும்பினும் இனியான் தன்னை காய்கதிர் ஜோதியானை இருங்கடல் அமுதன் தன்னை இறப்போடு பிறப்பிலானை பெரும்பொருள் கிளவியாலை பொருந்தவா முனிவன் ஏத்தும் அரும்பொனை நினைத்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாறு பெரும்பொருள் கிளவியானை பொருந்தவா முனிவர் ஏத்தும் அரும்பொனை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாறே. அந்த பெருமான் பிறப்போடு இறப்பு இல்லாத பெருமான். அவனை பெரும்பொருட்கிழவி. அந்த பெரும்பொருட்கிழவி என்பது பெருமானுடைய திருநாமமாகிய நமச்சிவாய என்பது. அந்த நமச்சிவாயத்தை கொண்டு அவனை ஏத்த வேண்டும். அந்த நமச்சிவாய என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? பெரும்பொருட்கிழவி என்று பெயர் சூட்டியிருக்கிறார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். ஏன்னா 5 எழுத்து ஓதினால் நமக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை. அதற்குரிய நாமத்தை அவன் தரித்திருக்கிறான். அது பெரும்பொருட்கிழவியாக இருக்கிறது என்று நாவுக்கர் சொன்ன பாட்டு. வாழ்க வாழ்க. செருத்தனை அருத்தி செய்து. நடராஜையா வாங்க. நடராஜையா ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பாட்டு. நன்றிங்க ஐயா. சிவாய நம. ஐயா 4ல 74 4வது பாட்டு. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். செருத்தனை அருத்தி செய்து செஞ்சரம் செலுத்தியோர் மேல் கருத்தனை கனகமேனி கடவுளை கருதும் வானோர் பொருத்தனை ஒருத்தி பாகம் பொருத்தியும் மறுத்தி தீரா நிறுத்தனை நினைந்த நெஞ்சே ஒருத்தனை ஒருத்தி பாகம் பொருத்தியும் மருந்தி தீரா நிறுத்தனை நினைந்த நெஞ்சம் நேர்பட நினைந்தவாறே நேர்பட நினைந்தவாறே. பெருமான் தானும் தன் தையலுமாக இருந்து நமக்கு அருளை வழங்க காத்திருக்கிறார். அப்படி அருளை வழங்க காத்திருக்கிற அவனை போய் அவங்ககிட்ட போய் எனக்கு பொண்ணு வேணும் பொருள் வேணும்னு சொல்லி அந்த ஆசையோடு வணங்குறான். அந்த அருத்தி தீரவன். அருத்தியாகி ஆசை தீர்ந்தால் அவன் அருளை வழங்குவான். ஆசையோடு வணங்கினா பொருளை தருவான். அன்போடு வணங்கினா அருளை தருவான். உங்களுக்கு ஆசை வேணுமா அருள் வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஆசையோடு வணங்கினால் பொருள் வரும். அன்போடு தன்மையால் அருள் வரும். பொருள் வந்த பிறவி துன்பத்தில் ஈடுபடலாம். அருள் வந்த அந்த பேரானந்தத்தில் ஈடுபடலாம். வாழ்க வாழ்க. இந்த செய்தியெல்லாம் சொல்ற பாட்டு இந்த பாட்டு. வாழ்க வாழ்க. கூட்டினை உதைத்த பாதம். 5வது பாட்டு. ஆசையோடும் அன்போடும் வழங்கலாம் ஐயா. ஆசையோட அன்போடு வாழவா? அருளும் பொருளும் வர்றது ஒண்ணு கொண்டு இதாகாதியா? நாவின் கிழத்திருக்கா பூவின் கிழத்தி இருக்க மாட்டான்னு நேற்று ஒரு நாளடையால ஒரு பாட்டு படிச்சோம். எங்க செல்வம் இருக்குதோ அங்க அருள் இல்லை. எங்க அருள் இருக்கு அங்க பொருள் இல்லை. பொருளிலாருக்கு இவ்வுலகம் அருளிலாருக்கு அவ்வுலகம்னு சொல்றது நம்முடைய திருக்குறள். ஏதாவது ஒண்ணுதான் ஆசைப்படுறதா 2த்தையும் ஆசைப்பட்டா அதுக்குதான் 2ஆம் கட்டா பழப்பொழு பேரு. வாழ்க வாழ்க. இளைஞர்களுக்கு அதான் தேவை. நமக்கெல்லாம் இளைஞருக்கு தான் தேவை. அதெல்லாம் நமக்கு அருள் இருந்தா போதும். இளமைன்றது நீங்க எதை வச்சு சொல்றீங்க? ஞான சம்பந்தர் என்ன வயசுல பெரியவரா? நாவக்கரசர் மாதிரி மனதான் காரணம் தவிர வயது இல்ல. சாமசிவையா வாங்க. கூற்றினை உதைத்த பாதம். கூற்றினை உதைத்த பாத குலகனை மலலை வெள்ளை ஏற்றனை இமையோர் ஏத்த இருஞ்சடை கற்றை தன்மேல் ஆற்றனை அடியேரேத்தும் அமுதனை அமுத யோக நீற்றனை நினைந்த நெஞ்சம் நேர்பட நினைந்தவாறே
நீற்றனை அணைந்த நினைந்த நெஞ்சம் நேர்பட நினைந்தவாறே. நன்றிங்க. நீற்றினை நினைந்த நெஞ்சம் என்று திருநீர் என்பது பெருமானுடைய திருவடி. திருவடி நீரு பூசணும் வேண்டார் அல்லவா? ஆனா திருநீர் என்பது திருவடி. அந்த திருவடியை நினைத்தல் என்பது நாம் உய்வதற்கான வழி என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஆறாவது பாட்டு படிக்கிறேன். கருப்பனை தடக்கை வேழ களிற்றினை உடைத்த கண்டன் விருப்பனை விளங்கு சோதி வியன் கைலாயம் என்னும் பொறுப்பனை பொறுப்பன் மங்கை பங்கனங்கை ஏற்ற நெருப்பனை நினைந்த நெஞ்சம் நேர்பட நினைந்தவாறே. அங்கையேற்ற நெருப்பனை, கையிலே நெருப்பை ஏந்தி நம்முடைய வினைகளெல்லாம் சுட்டடிக்கிறான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். நீதியால் நினைப்புள்ளானே. அடியேன் போடுறையா. நீதியால் நினைப்புள்ளானே நினைப்பவர் மனத்துள்ளானே சாதியை சங்க வெண்ணீற்று அன்னலை விண்ணில் வானோர் ஜோதியை துலக்கும் இல்லா விளக்கனை அளக்கல்லாக ஆதியை நினைத்த நெஞ்சம் அழுகிறான் நினையவாறே. ஆதியை நினைத்த நெஞ்சும் அழகிதா நினைத்தவாறே. திருச்சிற்றம்பலம். ஆதியை நினைந்த நெஞ்சும் அழகிதா நினைந்தவாறேன்னு அவன் எல்லாற்றுக்கும் ஆதியாக மூலப்பொருளா இருக்கிறான். அவன் நம்ம வினைக்கு ஏற்ப நமக்கு அருளை கொடுக்க வேண்டுமா பொருளை கொடுக்க வேணும்னு நம்முடைய வினைக்கு ஏற்றவாறு அவன் தான் முடிவு செய்ய வேண்டும். நம்ம வினை செய்வது நாம், அந்த வினைக்கான பலனை தருவது அவன். அதனாலே நாம் அந்தமாக இருந்து வினைகளை செய்கிறோம். அவன் ஆதியாக இருந்து அந்த வினைக்கான பயனை நமக்கு ஊட்டுகிறான். அப்படி ஊட்டுகிற போது அவன் நம்முடைய வினைக்கு ஏற்றவாறே நம்முடைய நினைப்புக்கு ஏற்றவாறே நமக்கு அருளையும் தருவான் பொருளையும் தருவான். வாழ்க வாழ்க. பழகனை உலகமெல்லாம். வந்தவாசி செண்பகவல்லியாமா. வந்தவாசி. எட்டாவது பாட்டு 84:8. பழகனை உலகுக்கெல்லாம் பருப்பனை பொறுப்போடொக்கும் மழகளி யானையின் தோள் மலைமகள் நடுங்க போர்த்த குழகனை குழவித்திங்கள் குளிர்சடை மறுவ வைத்த அழகனை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாறே. அழகனை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அவன் அழகனாயிருந்து குழவித்திங்களாகிய அந்த சந்திரனை தன்னுடைய குளிர் சடையிலே வைத்திருக்கிறான். சந்திரசேகரன் தன்னை சரணடைந்தாரை தன் தலைமையிலே தாங்குகிற பிரானாக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. விண்ணிடை மின்னொப்பானை. வேலரசி அம்மா வாங்க. விண்ணிடை மின்னொப்பானை மெய்பெரும் பொருளொப்பானை கண்ணிடை மணியொப்பானை கடுவிரற் சுடரொப்பானை எண்ணிடை எண்ணலாகா இருவரை வெறுவ நீண்ட அண்ணலை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாறே. அண்ணலை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாறே. திருச்சிற்றம்பலம். பெருமான் என் எண்ணத்திலே இருக்க வேண்டும், ஆனா எண்ணில இருக்க வேண்டாம். எண்ணென்ற நியூமரால இருக்க வேண்டாம். எண்ணிடை எண்ணல்லாகா. எண்ணல் என்பது 1 2 3 4 5 என்றது. அந்த எண்ணிக்கையினால என்ன பண்ணுது? நியூமரால இந்த ஜாதகம் பார்த்துட்டு இருக்குது. அந்த நிலையில் இல்லாமல் பெருமானை எப்படி எண்ணுதல்? 5 எழுத்தாலே எண்ணுதல். அதனாலே நம்முடைய வினைகள் தானா தீரும். அதனால அந்த வகையிலே பெருமான் அண்ணலாக இருந்து அவனை நினைந்தால் நம்முடைய நெஞ்சம் அழகிதாகும். வாழ்க வாழ்க வாழ்க. ஒருவரை திரண்ட தின்தோ. லலிதா பாலசுந்தரம் வாங்க. நமசிவாய. நமஸ்காரம். உறவனை திரண்ட திண்டோல் அரக்கனை ஊன்றி மூன்று நிறுவனை நிமந்த சோதி
நீள்முடி அமர தங்கள் குறவனை குளிர்வெண் திங்கள் சடையிடை பொதியும் ஐவாய் அரவனை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாறே அரவனை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாறே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அந்த குளிர் சடை தங்கைக்குள்ளே அவன் அரபம் என்ற பாம்பை வைத்திருக்கான். அதனால அரவன் பேரு. அந்த பாம்பு எதற்கு அடையாளம்? தன்னை பகைக்க வந்தவரை நட்பாக்கி கொண்டதற்கான அடையாளம். அதனால அரவனாகிய சிவபாயத்தால் அவன் நமக்கு நண்பனாகி நமக்கு வேண்டியதை தருவான் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க என்று சொல்லி இன்றைய இதோட முடிச்சுக்கலாம். மிச்சத்தை நாடகம் வச்சுக்கலாம். மணி 6 ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கூட போயிடுச்சு. பரவாயில்ல. வாழ்க பொன்னூசல் சங்கரையா படிக்கிறீங்களா? பொன்னூசல் எத்தனையாவது பாடல் ஐயா? ஆனோ அலியோ 5வது பாட்டு. 5வது. நன்றி ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம். ஆனோ அழியோ அறிவையோ என்பவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நாணமே உய்ய ஆட்கொண்டருளே நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோஷ மங்கை கோணார் பிற சொல்லி கூத்தன் குணம் பரவி கூணார் வனமுலையீர் பொன்னூ செல்லாடாமோ கூணார் வனமுலையீர் பொன்னூ செல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். மனுசாமி ஐயா திருக்கதம் அடைப்பதற்கான பாட்டு பாடுங்க. சதானந்தன் ஐயா வாழ்த்து. முனுசாமி ஐயா இருக்காருங்களா? இல்லைங்களா ஐயா? இருக்காருங்கய்யா. ஐயா அந்த பொன்னூசல நான் பாட்டுங்களா ஐயா? ஒரு முறை தப்பா நினைச்சுக்காதீங்க. பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஆனோ அலி ஐயோ கடவுளே சிவாய நம்ம அலியோ ஐயோ வரலைங்கப்பா. நீங்க மன்னிச்சுங்க மன்னிச்சு. சரி சரிங்க சரிங்க ஐயா. ராஜா ஐயா என்ன சொன்னீங்க? என்ன பாட சொன்னீங்க? அவரு திருக்கதம் அடைப்பதற்கான பாட்டு. விடுமின் பாட்டு 5வது பாட்டு. விடுமின் வெகுளி வேட்கன. யாத்திரை திருவாசகத்துல யாத்திரை 10. யாத்திரை 10ல 5வது பாட்டு. அடியேன் பாருங்க. பாடுங்கம்மா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடி கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. சிவாய நம. வாழ்த்து சொல்றதுக்கு முன்னாடி ஒரு செய்தி. அதாவது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. நம்ம திருமுறை நெறியில இங்க தமிழோசை திருமுறை தமிழோசை பண்றோம். அதனால அந்த பெருமானுடைய என் குணத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க 8 வகையான செய்திகள் சொல்லப்படுகின்றன. முதல் நிகழ்ச்சி காலையில எழுந்த உடனே அந்த திருமுறை எழுதிய ஆசிரியர்களை சொல்றது முதல் செயல். 2வது அந்த திருக்கோயிலை திருமுறை கோயிலை சென்று அடைதல். அதுக்குதான் அந்த பெருமான் பேரான் என்ற பாட்டு. அதுக்கப்புறம் 3வது அந்த அருட்பெருகு தனிக்கடல் என்ற பாட்டு திருக்கோயிலை சென்று அடைதல். அப்புறம் 3வது திருக்கோயிலுக்கு கதவை திறப்பித்தல். அதுதான் பெருமான் பேரானந்தத்து. அதுக்கப்புறம் திருப்பள்ளி எழுச்சி பாடுதல். அதுக்கப்புறம் 5வதாக அந்த திருமுறை பதிகங்களை பாராயணம் செய்தல். 6வதாக நம்ம என்ன பண்றோம்? அந்த இது பொன்னூசல் பெருமானுக்கு பொன்னூசல் பாடி திருக்கதவை அடைப்பித்து
விடுமின் வெகுளினை சொல்லி அப்புறம் வாழ்த்து சொல்லு. அப்படியே 8 வகையா இந்த நிகழ்ச்சி அமைத்து கொண்டால் திருமுறையில் படிக்கிற புண்ணியம் நமக்கு வாய்க்கணும். பெரியவங்க அது விட அப்படிலாம் வகுத்திருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இங்க கிடைச்சிருக்குது. அதனால எண்குணத்தான் வகையில 8 வகையான செயல். ஐயா அந்த வரிசையா நோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சாம்பத்து ஐயா ஐயா வரிசையில் நோட் பண்ணியிருக்கையா. முதல் திருமுறை ஆசிரியர்கள் துதி. அடுத்தது அடியார்களை கூட்டிக் கொண்டு கோயிலுக்கு செல்லும் அருள் பெருகு தனிக்கடல். அடுத்தது திருக்கதவம் திறக்க பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள். இது 3ங்க. 4 பள்ளி எழுச்சி. 5 நம்மளது திருமுறை பாராயணம். 6வது பொன்னூசல். 7வது விடுமின் வெகுளி வேட்கை நோய் கதவம் சாத்த. 8வது வாழ்த்துங்கய்யா. வாழ்க 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 வாழ்க. நன்றி போட்டு வச்சிட்டேன் நானும். 8 சேர்ந்து அந்த 8 சேர்ந்தா இறைவனுடைய எண்குணம். கோளில் பொறியில் குணவிளைவை எண்குணத்தான் தாளை வணங்குதலுக்கான திருமுறை தமிழோசை. சரிதானே? வாழ்க வாழ்க. ஏன்னா நம்ம என்ன செய்யறோம் தெரியணும். ஏதாச்சுமா இதை பாடு அதை பாடு ஏதோ ஒன்று பாடு. எதுக்காக பாடுறோன்னு தன் பொருளோடு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் என்று அதுக்காக இதை வருஷப்படுத்துறேன் நான். வாழ்க. நன்றி நன்றி வணக்கம். வாழ்த்து சொல்லுங்க. ஆண்டாளம்மா வாங்கம்மா, ஏதாவது சொல்லுங்கம்மா. அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. நல்ல வண்ணம் வாழலாம். வாழ்த்து படிங்க. உலகெல்லாம் உணர்ந்த படிக்கட்டுங்களா ஐயா? உங்க மனசுல என்ன வந்து அதான் வாழ்த்து. உலகெல்லாம் உணர்ந்தோர்க்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அழகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவா வணக்கம். வாழ்க வாழ்க. ஐயா படிங்க வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ண வாழ படி. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல குரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்தது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். என்றும் என்பவும் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்வில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறையரங்கள் ஓங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு திருநெறிய நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கற்பனை. நன்றிங்க.
மன்னிக்கவும், இன்று இரவு 8 மணிக்கு இறையருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற தலைப்புல ஒரு நிகழ்வு இருக்கு. அந்த நிகழ்வில் அன்பர்கள் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.